ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது ஒரு விஷயத்தை மனதிற்குள் போட்டு நீ குழப்பிக் கொண்டிருக்கிறாய். இது செய்யலாமா வேண்டாமா, சரியாக வருமா வராதா என்பதுதானே உனது எண்ணம். உனக்குள் அது நல்லதுதான் என்ற எண்ணம் உருவாகி விட்டாலே நிச்சயம் அதை நல்லபடியாக நடத்தி முடித்து கொடுக்க உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன். பிறகு எதற்காக தேவையில்லாமல் இது எப்போதுதான் நடக்குமோ, நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடப்பதில்லையே, எனக்கான விஷயங்கள் எதுவுமே என் விருப்பப்படி எனக்கு கிடைக்கவில்லையே என மனம் வருந்தி கொண்டே இருக்கிறாய் என் செல்லமே. உனக்கான நல்லதை விரைவில் உன் வராகி அம்மா நடத்தி கொடுப்பேன். இப்போது நீ ஆசையாய் உன் மனதில் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்வில் வரவழைக்கத்தான் போகிறேன். உன் வராகி அம்மாவின் வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யாக போகாது என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே. அதையும் தாண்டி ஒரு சில காரியங்களை நீ யோசிக்கும் போதே இது நல்லதா கெட்டதா, இவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்ற சந்தேகம் உனக்குள் வருகிறது என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதிகமெல்லாம் யோசித்து மனதை குழம்பிக் கொள்ளாதே. ஒரு விஷயம் நல்லது என்றால் அது ஒருபோதும் உன் மனதை அலைக்கழிக்காது, அதை பற்றிய சந்தேகத்தையும் உனக்குள் உருவாக்காது. அது கெட்டதாக இருப்பதால் தானே உனக்குள் சந்தேகமும் ஏராளமான எண்ணங்களும் யோசனைகளும் வருகிறது. இப்படி உன் மனம் அலைக்கழிக்கிற விஷயங்களில் மீண்டும் மீண்டும் யோசித்து குழம்பாமல் அதை அப்படியே செய்யாமல் விட்டுவிடு. உனக்கு எது நல்லதோ, எதை நீ செய்ய வேண்டுமோ அதை நான் நிச்சயம் உனக்கு வலியுறுத்தி கூறுவேன். உன் மனதிற்குள் தானே உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன். உன் மனசாட்சியாக நான் இருந்து நல்லது கெட்டது எல்லாவற்றையும் உனக்கு எடுத்து சொல்லி நல்லதை உனக்கு கிடைக்கச் செய்தும் கெட்டதை உன் வழியிலிருந்து விலக்கி வைக்கவும் தான் போகிறேன் என் செல்லமே. எல்லாவற்றையும் மீறி எல்லா விஷயங்களையும் ஜெயிக்கக்கூடிய வலிமையை அடைவதற்காக நீ ஆசைப்படுகிறாய். நிச்சயமாக எல்லா காரியங்களிலும் உனக்கு நான் வெற்றிகரத்தான் கொடுக்கப் போகிறேன். தன்னந்தனியாக தன்னம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் செய்து முடிப்பதற்கு தேவையான சக்தி உனக்குள் இருக்கிறது. பிறகு எதற்காக நீ வருந்த வேண்டும்? நல்ல எண்ணங்களை தூவினால் உனக்கு அது வாழ்வில் நல்ல பலனைத்தான் கொடுக்கும். உன் மனதிற்குள் எப்போதும் நல்ல எண்ணங்களையும் நல்ல விஷயங்களையும் பற்றி மட்டும் யோசி. உனக்கு எத்தனையோ உறவுகள் நல்லது நினைக்காமல் கெடுதல் செய்து கொண்டும் ஏமாற்றியும் துரோகம் செய்தும் இருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றியெல்லாம் நீ சிந்திப்பதால் உன் வாழ்வில் எந்த நல்லதும் நடக்கப் போவதில்லை. அப்படி உனக்கு கெடுதல் செய்தவர்களையும் கெட்டதை நினைப்பவர்களையும் நீ யோசிக்க மறந்துவிடு என் செல்லமே. நீ யோசிக்கக்கூடிய விஷயங்களும் செய்யக்கூடிய செயல்களும் எப்போதும் நல்லதாக மட்டுமே இருந்தால் அதன் மூலமாக உன் வாழ்வில் நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். இனி எதை நினைத்தும் கவலைப்படவோ குழம்பவோ வருத்தப்படவோ அவசியமில்லை. நீண்ட நாளாக நான் உங்களிடம் கேட்கிறேனே வராகி அம்மா, என்னுடைய இந்த வேண்டுதலை எப்படியாவது நிறைவேற்றி கொடுங்கள் என என்னுடைய பிள்ளைகள் பல பேர் என்னிடம் வேண்டுதல் வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதையெல்லாம் இப்போது நிறைவேற்றுவதற்கான நேரம் வந்துள்ளதான் உன் மனதில் உள்ளதை உள்ளபடியே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் மனதால் நீ யோசித்த எல்லா நல்ல விஷயங்களையும் அதற்கு உரிய பலனை கிடைக்கும்படி இப்போது செய்ய போகிறேன் என் செல்லமே. இனி நீ எதற்காகவும் வருந்தாதே. உன் குடும்பத்தில் உள்ள குழப்பங்களையும் உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய கவலைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்காக தானே இப்போது உனக்கான அருள் செய்ய ஓடி வந்துள்ளேன். ஒருவன் உனக்கு எதிரியாகவே இருந்தாலும் கூட அவன் நல்லதைத்தான் செய்கிறான், அவன் நல்ல மனிதன் என நீ நினைத்தால் உனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவனிடம் சென்று சேர யோசிக்காதே. ஆனால் உன்னுடைய நண்பனாக ஒருவன் இருந்து கொண்டு கெட்டதையே செய்கிறான், அவன் கெட்ட எண்ணம் கொண்ட மனிதனாக இருக்கிறான் என்றால் நாளை அதையே நிச்சயம் உனக்கும் செய்வான் என்பதை புரிந்து கொண்டு அவனிடமிருந்து விலகிவிடு என் செல்லமே. ஏனெனில் இங்கு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் எப்போதுமே நல்லவர்களாகவும் இருக்க போவதில்லை, கெட்டவர்களாகவுமே கூட இருக்க போவதில்லை. அவரவர்களது வாழ்க்கையில் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் மாறும்போது அதற்கு ஏற்றாற்போல நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் நடந்து கொள்கிறார்கள். கெட்டவர்களிடம் எப்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்தான். நல்லவர்களிடம் நீ நல்ல நட்புறவை எப்போதும் வளர்த்து கொள்ளலாம். தேவையில்லாமல் கடந்த காலத்தில் அவர் இதை செய்தார் அதை செய்தார் என யாரை பற்றியும் எந்த விஷயத்தை பற்றியும் அதிகமாக யோசித்து குழம்பாதே. எதிர்காலத்தில் நான் இப்படியெல்லாம் வாழ வேண்டும், அப்படி அதையெல்லாம் செய்ய வேண்டும் என லட்சியத்தை வைத்து கொள்ளலாம். தேவையில்லாமல் கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்காதே. உன் மனதிற்குள் நீ கனவு காண்பது எல்லாம் உன்னுடைய செயல்களாக மாறுவதற்கு தயாராக இருந்தால் அதை கனவு காண். இல்லை, நான் எந்த செயலும் முயற்சியும் செய்ய மாட்டேன், ஆனால் நித்தமும் கனவு மட்டும் கண்டு கொண்டிருப்பேன் என்றால் அது தேவையில்லாததுதானே.
கனவு மட்டுமே காணுபவன் வாழ்வில் வெற்றியோ நிம்மதியோ இருக்காது. எந்த விஷயத்திற்காக நீ ஆசைப்பட்டாலும் அதை அடைவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிரு. உன்னுடைய நல்ல உடல்நலம் என்பதும் ஆரோக்கியமான நிம்மதி என்பதும் உன் வாழ்வில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. இல்லாதவர்களிடம் போய் கேட்டுப்பார், ஆரோக்கியம் என்பது அவர்கள் வாழ்வில் எவ்வளவு துன்பத்தை தருகிறது என. உனக்கு கிடைத்த இந்த ஆரோக்கியத்தையே உனக்கான பரிசாகவும் பொக்கிசமாகவும் ஏற்றுக்கொண்டு உன் அம்மா வராகியிடம் நன்றியோடு நடந்து கொள். ஏனெனில் உன்னை விடவும் கஷ்டப்படுபவர் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். உனக்கு கிடைத்த வாழ்க்கை அவர்களோடு ஒப்பிடும்போது எவ்வளவோ மேல் என்பதை உணர்ந்து கொள் என் செல்லமே. வேலை இல்லாதவனுக்குத்தான் வேலை இருக்கவன் எவ்வளவு பாக்கியசாலி என்பது தெரியும். அதே போல சொந்த வீடு இல்லை என கனவு காணக்கூடிய பல மனிதர்கள் வாடகை வீட்டிலிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை காட்டிலும் ஒண்டுவதற்கு கூட இடமில்லாமல், ஒடுங்கக்கூட இடமில்லாமல், ஆடை மாற்றுவதற்கூட இடமில்லாமல் எத்தனையோ பேர் சாலையில் வசித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது உன் வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லைதானே. அவரவர் கர்மாக்களை தான் அவர்கள் அனுபவிக்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் உன் வாழ்வில் எதுவுமே நல்லது நடக்காதது போலவும், எப்போதுமே நீ பிறந்ததிலிருந்து கஷ்டத்தை அனுபவிப்பது போலவும் உன் மனதிற்குள் யோசிக்கிறாய் அல்லவா? உனக்காகத்தான் சொல்கிறேன். உன் வாழ்வில் எவ்வளவோ விஷயங்கள் உனக்கு கிடைத்திருக்கிறது. இதை கூட பெற முடியாமல், சாப்பாட்டுக்கும் தங்குவதற்குமே கூட வழியில்லாமல் எத்தனையோ பேர் இன்னும் வருத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நினைத்துக்கொள் என் செல்லமே. நிச்சயமாக உன் வாழ்வில் நிச்சயம் நிம்மதி பிறக்கும். உன்னை நீ நினைத்ததை காட்டிலும் மிக உயர்ந்த நிலையை நிச்சயமாக வாழ வைப்பேன். நீ இப்போது பார்ப்பதெல்லாம் ஒன்றுமே இல்லை என சொல்லக்கூடிய அளவில் உனக்கான வசதி வாய்ப்புகளை உன் வராகியம்மா நான் பெருக்கத்தான் போகிறேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நடக்கும். உடனே நடந்துவிட வேண்டும் என எதிர்பார்க்காதே. ஒரு பெரிய கல்லை சம்மட்டியை கொண்டு அடிக்கும் போது நிறைய முறை அடித்த பிறகு கடைசி அடியில்தானே கல் உடைகிறது. அப்படியென்றால் முதலில் அடித்த அடிகள் எல்லாம் வீணானதா? கடைசி அடி மட்டும்தான் பயனுள்ளதா என்ன? இல்லையல்லவா? ஒவ்வொரு முறையும் அடிக்க அடிக்கதானே அது சிறிது சிறிதாக நொறுங்கி கடைசியில் உடைந்து போனது. அதுபோல நீ ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து கடந்து வரும்போதுதான் ஒவ்வொரு கஷ்டங்களும் முடிந்து போய் கடைசியில் அது உனக்கான நல்லதாக நடந்து போகும். உன்னுடைய வெற்றிகளையும் நீ பெற முடியும் என் செல்லமே. வெற்றி என்பது எப்போதும் தொடர் முயற்சியின் விளைவுகள்தான். நீ தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் இமாலய வெற்றியை நான் உனக்கு கொடுப்பேன். இங்கு சொல்லிக் கொடுத்து யாராலும் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. மற்றவர்கள் செய்வதை பார்த்தே நீ கவனித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். கவனித்தவர்கள் மட்டும்தான் கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் மட்டும்தான் வெற்றியும் பெறுகிறார்கள். எல்லாவற்றையும் உனக்கு சொல்லிக் கொடுத்து நீ வாழ்க்கையை வாழ முடியாது. பார்த்து பார்த்து புரிந்து கொள். மற்றவர்களின் வாழ்க்கையையும் மற்றவர்கள் செய்யக்கூடிய செயல்களையும் அவர்களுடைய விஷயங்களையும் பார்த்தே உன் வாழ்வில் நீ எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், எதை செய்தால் வெற்றி கிடைக்கும் என எல்லாவற்றையும் புரிந்து நடந்து கொள். நிச்சயம் உன் வராகியம்மா உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் வெற்றியையும் நிரந்தரமான நிம்மதியையும் உனக்காகவே அருளச் செய்வேன். ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி.